கேட்டு வரவில்லைக்கோ இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பத்தான் நாங்கள் நிற்கிறோம். நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், காட்டுவளம், கனிவளம், இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் பிள்ளைகள் இந்த களத்தில் இருக்கிறோம். தம்பி, உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நிற்கின்றோம். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நிற்கிறோம். என்னுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு தூய அரசியலை விட்டுக் கொடுத்திருக்கோம். தங்கச்சி, உங்களுக்கு வாக்கு இல்லை என்றால் பெற்றோர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். அங்கிருந்தான் மாற்றம் பிறக்கும். என்னுடைய இளைய தம்பிகள் நீங்க புரிஞ்சுக்கணும், மாற்றம் வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் களத்திலே நிற்கின்றோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அப்போ இந்த மண்ணிலே ஒரு மாற்றம் நிகழும் என்ற உறுதியோடு நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எந்த சின்னம் கொடுத்தாலும் நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி பக்கத்தில் என்ன சின்னம் இருக்கிறது என்று தேடி நீங்கள் வாக்கு செலுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிற்கிறோம். மகிழ்ச்சி தம்பி. உங்கள் பிள்ளை என்னை வாங்கி சீதாலட்சுமி இந்த தற்சார்பை முழுமையாக நீக்கி சாராய பொருளாதாரத்தை தான் அங்க கொண்டு நிறுத்திட்டாங்க. தற்சார்பு பொருளாதாரம் எங்கே போனது என்று கேட்டால் தெரியாது யாருக்கும். எங்க அக்கா அந்த கம்மம் கொடுக்கிறாங்க. நாளைக்கு இங்க போடக்கூடாத நகர்த்து நாம் கூட சேர்ப்பதற்கு நான் இயற்று ஒரு இனமாக நாம் மாறிவிடுவோம். இதெல்லாம் மாற்ற வேண்டும். மண்ணினுடைய தொழில்கள் இந்த மக்களுக்கே சொந்தமானது என்பதற்காக, இன்னும் இயற்கை வளங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தற்சார்பிலே நாம் யாரையும் நம்பி நிற்காமல் நமக்கு நாமே அந்த பொருளாதாரத்தை நான் போய் எடுக்கிறேன். சொல்லுங்க. சரியா? திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மாக்கி சீதாலட்சுமி ஆகிய என்னை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். அக்கா, உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. சின்னம் முடக்கப்பட்டாலும் நீங்க தேடி பார்த்து போடுவீர்கள் என்ற நம்பிக்கையோட இந்த களத்தில் படிக்கிறோம். அம்மா, உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக என்னதான் இங்க நிறுத்தி இருக்காரு. நான் சுயநல தேவைகளுக்காக இந்த அரசியல் களத்திற்கு வரவில்லை. அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி
மக்களுக்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித பிறவியும் சரித்திரம் படைக்கும். தம்பி, ஒவ்வொருவரும் நீங்கள் வாழ்த்துகிறீர்கள் அல்லவா? இந்த வாழ்த்துக்கள் தான் எங்களை லட்சிய உறுதியோடு இந்த களத்திலே நிற்க வைக்கிறது. கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு கதவை தட்டி காசை கொடுத்து வாக்கு கேட்க நாங்கள் வரவில்லை, அதை செய்யவும் மனமில்லை. ஆனால் இங்க ஒவ்வொருவரும் கடந்து போகும்போது வாழ்த்து சொல்லி வணக்கம் சொல்லி வாழ்த்துகிறீர்கள் அல்லவா? இந்த வாழ்த்துக்கள் தான் எங்களை உண்மையும் நேர்மையுமாக இந்த அரசியல் களத்திலே நிற்க வைத்திருக்கிறது. அந்த தூய அரசியலை படைக்கத்தான் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம். பாராளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், உங்கள் பிள்ளை, இந்த மண்ணின் வழியுணர்ந்த பிள்ளை மாக்கி சீதாலட்சுமி ஆகிய என்னை இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். மாற்றம் வேண்டும் என்று இந்த மண்ணிலே நாங்கள் நிற்கின்றோம். படித்த பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். தங்கச்சி, தம்பி, வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களும் அந்த அன்பும் தான் எங்களை இந்த களத்தில் வலிமையோடு உறுதியோடு நிற்க வைக்கிறது. 2016 போட்ட 2000 வாக்குகள் தான் இன்றைய வரைக்கும் எங்களை தொடர்ச்சியாக ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சொந்தங்களை வைத்து மக்களுக்கான தேவைகளை நிறைவு செய்ய களத்திலே வேட்பாளர்களாக அறிவித்திருக்கின்றார். அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். உங்களின் குரலாக என்று ஒழித்து சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் இங்க வேலைகள் நடக்கும். இல்லை என்றால் நான் சரி செய்து விடுவேன், இந்த வேலையை நான் செய்து விடுவேன், அந்த வேலையை நான் செய்து விடுவேன் என்று உங்களிடம் வாக்கு கேட்டால் அது உண்மையில் சரியான வாக்காக இருக்காது. ஏனென்றால் அது உண்மையும் அல்ல. இங்க மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக உழைக்கின்ற மக்களுடைய சிக்கல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலே சென்று ஓங்கி குரல் கொடுத்து சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதை செயல்படுத்திக் கொண்டுதான் பிறகு விவசாயி சின்னத்தை ஓடி ஓடி ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்த்தோம். விவசாயி வாழ வையுங்கள், கைகட்டி நிற்கிறாரே என்றெல்லாம் வாக்கு கேட்டோம். நீங்களும் வாக்கு தந்தீர்கள். அந்த வலிமையில் தான் தாங்கள் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அது முடக்கப்பட்டு விட்டது. நீதிமன்றத்தின் மூலம் போராடுவோம். ஓடாத வானம் போராடாத இனமும் வென்றலாக சரித்திரம் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக உங்கள் பிள்ளை மாக்கி சீதாலட்சுமி ஆகிய என்னை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். எனது வேலை என்ன? வாக்கை வாங்கி அதிகாரத்தை பிடித்துவிட்டு யாரையும் சந்திக்காமல் இருப்பது அல்ல. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் என்னை அனுப்பிவிட்டால் முதல் வேலையாக ஒரு உண்மையை சொல்ற, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேட்பாளராக இருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். அவர்களுக்கு உறுப்பினராக மாறிவிட்டால் சம்பளம் மட்டும் 1 லட்சத்துக்கு மேல. அது போக வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 5 கோடி ரூபாயை இந்திய ஒன்றிய அரசு இங்க கொடுக்குது நலத்திட்ட உதவிகளுக்காக. ஆனால் அந்த இதுவரைக்கும் இதுக்கு முன்னால யார் இருந்தாங்கன்னு கூட சிலருக்கு தெரியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணர் சுப்ராயன் அவர்கள். அதற்கு முன்னால நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் அக்கா சத்யபாமா அவர்கள். இவர்கள் எல்லாம் பல வேலைகளை இந்த 10 ஆண்டுகள் செய்திருந்தால் கூட நாங்கள் இப்படி வந்து நாங்கள் தெருவில் வாகனத்தில் செல்பவர்களுக்கு நாங்கள் சொல்வது காது கேட்கும். தயவு செய்து திரும்பி பார்க்க வேண்டாம், நீங்கள் ஓட்டிக்கொண்டே செல்லுங்கள். ஆனால் எங்களுடைய சொற்கள் உங்கள் காதுகளில் விழும். தங்கச்சி, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்முடைய சின்னம் விவசாயி என்று எங்களால் சொல்ல முடியாமல் முடக்கி விட்டார்கள். ஆனால் தேடி பார்த்து போடுங்கள். அண்ணா, ஐயா, வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும், வாக்கும் வேண்டும். நாம் தமிழர் கட்சி திருப்பூர் நாடா